Hi, this is Chinmayi and இன்னைக்கு நம்மளோட சேனல்ல நாம வந்து பார்க்க போறது ரொம்ப முக்கியமான நம்ம எல்லார் வீட்லயும் இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி அதை வச்சிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம அது குழுமி எந்த அளவுக்கு போகுதுன்னு தெரியாம நம்ம மேனேஜ் பண்ண முடியாம இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கனா குப்பை. So let me take you right in. நாம இப்போ இருக்கிறது மயிலாப்பூர் எம்எல்ஏ திரு நட்ராஜ் அவர்களோட ஆஃபீஸோட காம்பவுண்டில் இருக்கோம். இந்த ஏரியா நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த காம்பவுண்டில் பெருநகர சென்னை மாநகராட்சி பொருட்கள் மீட்பு ஒருங்கிணைப்பு மையம். ஸோ பேசிக்கலி ரீசைக்கிளபிள் மற்றும் நான் ரீசைக்கிளபிள் குப்பை வந்து இங்கே சேகரிக்கப்படுகிறது. நீங்கள் வந்து சென்னை மாநகராட்சியிலேருந்து ஆஃபீஸர்ஸ் அஃபிஷியல்ஸ் வீடு வீடாக போய் கேம்பெயின் பண்ணி தயவு செய்து உங்கள் வீட்டில் இருக்கிற குப்பையை சோர்ஸ்லேயே செக்ரிகேட் பண்ணுங்கள், அதாவது பிரித்து வைங்க. தேர் ஆர் ஸ்டில் அ லாட் ஆஃப் பீப்புள் நம்ம சென்னை மாநகராட்சியில் நம்ம சென்னை சிட்டியில் வந்து இது வந்து சோர்ஸ்லேயே செக்ரிகேட் பண்ணி நம்மளோட கார்பரேஷன் ஊழியர்களுக்கு சொல்கிறாங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஒரு எம்பத்தி ஒரு மனசாட்சி ஒரு ஹியூமனிட்டி இருந்தாலே போதும். நம்ம வந்து இப்போ ஸ்விக்கிலேருந்து ஃபுட் டெலிவரி சிஸ்டம்ஸ்லேருந்து நிறைய வந்து சாப்பாடு வந்து டெலிவரி வந்து நம்மளோட ஆஃபீஸஸ்க்கோ நம்ம வேலை செய்கிற இடங்கள்லையோ இல்லை வீட்டுக்கோ நம்ம வந்து ஆர்டர் பண்ணிவிட்டு அந்த பிளாஸ்டிக்கை அப்படியே அந்த சட்னியோட அந்த ஒரு சாம்பாரோட அப்படியே குப்பையில் தூக்கி போட்டு அடுத்த நாள் கார்த்தாலையோ அதுலேருந்து 10 நாள் கழிச்சோ நீங்களே யோசிச்சு பாருங்கள், 5 நாள் கழிச்சு நீங்கள் சாப்பிட்ட சாம்பாரோட தட்டு அப்படியே உங்கள் சிங்கில் இருந்துன்னா அதில் போய் தொடணும்னு உங்களுக்கு பிடிக்குமா? இதே மாதிரி இன்னொரு மனுஷன் பண்ணணும் நம்ம ஏன் நினைக்கிறோம், அது ஏன் நம்மளுக்கு தோண மாட்டேங்குதுன்னு எனக்கு தெரியல. ஸோ ஒன் ஆஃப் த திங்ஸ் தட் ஐ ரெக்கமெண்ட் அண்ட் ஐ ரிக்வெஸ்ட் ஆல் ஆஃப் யூ, நான் என்ன ரிக்வெஸ்ட் பண்ணுறேன்னா, நீங்கள் வந்து ஃபுட் டெலிவரி வந்து வீட்டில் வாங்குறீங்க அப்படின்னா தயவுசெய்து அந்த பேக்கேஜிங்கை ஒரு தரம் தண்ணியில் அலசுறீங்க. ஆனால் நீங்கள் அடுத்தது கேட்கலாம், ஏற்கனவே சென்னையில் தண்ணி பிரச்சனை, இதில் நம்ம வந்து அலச வேற செய்யணுமா அப்படின்னு கேட்கலாம். சும்மா ஒரு சின்ன பக்கெட்டில் கொஞ்சம் தண்ணி வச்சுக்கிட்டு இதை அலசுறதுக்குன்னே நீங்கள் ஒரு தடவை நீங்கள் அதை வாஷ் பண்ணி வச்சிங்கன்னா அந்த தண்ணியை நீங்கள் வந்து செடிக்கு கூட கொட்டலாம், அந்த தண்ணி வேஸ்ட்டாக போகாது. திஸ் இஸ் a little bit of effort that we have to take. நம்ம கன்சர்வேஷனுக்காக எடுக்க வேணுங்கிற சில விஷயங்கள். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே இளநீர்லாம் சேகரித்து வச்சுருக்காங்க. இந்த இளநீரில் நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா கூட பிளாஸ்டிக் ஸ்ட்ராஸ் பார்ப்பீங்க. இந்த பிளாஸ்டிக் ஸ்ட்ராஸ் வேண்டான்னு பல நாள் வந்து பேனும் பண்ணி யூஸ் பண்ணாதீங்கன்னு சொன்ன அப்புறமாவும் நம்ம பிளாஸ்டிக் ஸ்ட்ராஸ் யூஸ் பண்ணி எல்லா தேங்காயிலையும் பல தேங்காயில் நீங்கள் வந்து ஷெல்ஸில் நீங்கள் பார்ப்பீங்க பிளாஸ்டிக் ஸ்ட்ராஸ் இருக்குது. தயவுசெய்து பிளாஸ்டிக் ஸ்ட்ராஸ் வந்து இளநீர் விற்கிறவங்க கிட்ட வாடிக்கை செய்கிறவங்க கிட்ட பிளாஸ்டிக் ஸ்ட்ராஸ் வேண்டான்னு கட்டாயமாக சொல்லுங்கள். அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் பாட்டில்ஸை செக்ரிகேட் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த கோணிப்பையில் வந்து மக்கும் குப்பை வந்து எல்லாத்தையும் சேகரித்து அவங்க உரம் தயாரிக்கிறாங்க நம்மளோட கார்பரேஷன் ஆஃபீஸ்லேயே. இங்கே வந்து நம்மளோட பிளாஸ்டிக் கவர்ஸ், பிளாஸ்டிக் மெஷ்ஷு, நெட்டு, இந்த மாதிரி ஒரு பெரிய பீசஸ் ஆஃப் பிளாஸ்டிக் அண்ட் பேக்கேஜிங் இங்கே இருக்குது. அண்ட் அங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட மெத்தைகள், ஃபோம், கன்னி பேக்ஸ், தெர்மோகால் எல்லாமே இங்கே இருக்குது. நீங்கள் ஃபுட் இல்லைனா நீங்கள் ஃபுட் பேக்கேஜிங் இண்டஸ்ட்ரியிலேருந்து இல்லை நீங்கள் வீட்டிலேருந்தே ஒரு ஹோம் டெலிவரி பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்டைரோஃபோம் பேக்கேஜிங்கும் சரி, தெர்மோகால் பேக்கேஜிங்கும் சரி, ரீசைக்கிள் பண்ண முடியாத சில விஷயங்களில் அதுவும் ஒன்று. ரொம்ப கடினம், ரொம்ப காசு செலவு கூட அதை ரீசைக்கிள் பண்ணுறதுங்கிறது. கடைசியில் அது நம்ம கடலில் போய் நம்மளோட கடலில் இருக்கிற மீன்களுக்கும் அங்கே இருக்கிற உயிரினங்களுக்கும் பயங்கர டேமேஜ் கொடுக்குது. ஸோ தயவு செய்து தெர்மோகால் ஸ்டைரோஃபோம்லாம் யூஸ் பண்ணாதீங்க. இப்போ நம்ம வந்து நம்மளோட கார்பரேஷன் ஆஃபீஸோட மக்கும் குப்பை வந்து அவங்க எங்கே சேகரிக்காங்கிறத காமிக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து மக்கும் குப்பை சேகரிக்கும் இடம். ஸோ நம்மளோட கார்பரேஷனில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற ஊழியர்கள் நம்ம வீடு வீடாக வந்து நம்ம குப்பையை கலெக்ட் பண்ணிட்டு இருக்கிற மகாஜனங்கள் இங்கே வந்து இந்த அஃபிஷியல்ஸ் எல்லாம் வந்து இந்த மக்கும் குப்பையை இங்கே வச்சு மக்காத குப்பையை அங்கே வந்து விதவிதமான இடத்துல இந்த மாதிரி செக்ரிகேட் பண்ணி வச்சுருக்கிறத பார்த்தீங்க. இங்கே வந்து நம்ம கிச்சன் வேஸ்ட், நம்ம வந்து சாப்பிட்டு மிச்சம் வச்சுருக்கிற சாப்பாடு எதெல்லாம் மக்குமோ, பேப்பர், அந்த மாதிரி சில விஷயம்லாம் கூட இங்கே போகும். பேசிக்கலி இந்த விஷயத்தை வந்து நீங்கள் நம்ம எல்லாருமே நம்ம வீடுகளில் பண்ணலாம், ரொம்ப ஈஸியாக இருக்குது. நான் ஆக்சுவலி இங்கே கரெக்டாக இங்கே நிற்கிறேன், குப்பை நாத்தம் இல்லை, கொசு இல்லை, இல்லை, எதுவுமே மொக்கலை, அண்ட் இதெல்லாம் ஓப்பனாக தான் இருக்குது. அண்ட் இங்கே வந்து மக்கும் குப்பையை வந்து மக்க விட்டு எண்டில் வந்து சலித்து அதை வந்து நம்ம கார்பரேஷன் வெப்சைட்டில் நீங்கள் போய் கிரேட்டர் கார்பரேஷன் சென்னை கார்பரேஷன் வெப்சைட்டில் போய் நீங்கள் வந்து இந்த மாதிரி மக்கும் குப்பையிலேருந்து வந்த எரு வந்து நீங்கள் காசு கொடுத்து ஆர்டர் பண்ணி உங்கள் வீட்டுக்கே இப்போல்லாம் டோர் டெலிவரி பண்ணுறாங்க. ஸோ தீஸ் ஆர் திங்ஸ் தட் வி நீட் டு பி வெரி காஷியஸ் அபவுட். இதை வந்து நம்ம மனசில் வச்சுக்கிட்டு நம்ம வீட்டில் போடுற குப்பையை வந்து இன்னொரு சக மனுஷன் எடுத்துக்கிட்டு போகிறாங்க, அவங்க தான் க்ளீன் பண்ணுறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு சின்ன ஒரு தாட் மனசில் இருந்தாலே போகிறோம். ஹோப்ஃபுல்லி
நம்மளுக்கு இஃப் த தாட் இஸ் தேர் இன் ஆர் ஹெட்ஸ், நம்ம மனசில் அந்த தாட் இருந்தாலே இன்னொரு சக மனுஷன் நம்மளோட குப்பையை வந்து சேகரிக்கிறதோ அதை வந்து இந்த மாதிரி பிரித்து போடுறதோங்கிற அந்த ஒரு நிலைமை இருக்கக்கூடாதுன்னு நம்ம எல்லார் மனசுலையும் அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் குப்பை போடும்போது அவேராக யோசித்து எப்படி அந்த குப்பையை போடுறீங்கன்னு பார்த்து போடுங்க தயவுசெய்து. அண்ட் நீங்கள் வந்து அந்த என்ட்ரன்ஸில் நீங்கள் வந்து ஆல்ரெடி பார்த்த மாதிரி பின்னில் எல்லா பிளாஸ்டிக்கும் வந்து கலெக்ட் பண்ணி போடலாம். ஸோ இப்போ நான் என் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கிற பிளாஸ்டிக்கை வந்து நான் அதில் போட போகிறேன். ஸோ இதுதான் நான் என்னோடய வீட்டில் நான் வந்து சேகரித்து வச்சுருக்கிற பிளாஸ்டிக். இதில் பார்த்தீங்கன்னா அந்த பழைய அந்த வாஷிங் மிஷினோட பைப்பு, இந்த எண்ணெய் பாட்டில்ஸ் எல்லாமே இதில் இருக்குது. ஸோ இது ஃபுல்லாக இருந்தாலும் நான் இதுக்குள்ளே நான் போட ட்ரை பண்ண போகிறேன். ஹாய் பாப்பா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு வண்டி இருந்ததுன்னா இல்லை தினமும் கூட உங்களுக்கு இருசக்கர வாகனம் இல்லைன்னா 4 சக்கர வாகனம் இருந்தால் தயவுசெய்து இந்த பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் சேகரித்து வச்சு இந்த மாதிரி உங்களோட லோக்கல் ஏரியாவில் இருக்கிற கார்ப்பரேஷன் ஆஃபீஸில் வந்து போடுங்க. எல்லா கார்ப்பரேஷன் ஆஃபீஸ்லையும் இந்த மாதிரி ஒரு அர்பன் இருக்குது, ஒரு பிளாஸ்டிக் கலெக்ஷன் சென்டர் இருக்குது. தயவுசெய்து என்விரான்மெண்ட்காக கொஞ்சம் கேர் பண்ணுங்கள். ஒரு நாளில் ஒரு வாரத்தில் என்னைக்கான ஒரு நாள் இதுக்காக, ஒரு நாளில் கொஞ்சம் சில நிமிடங்கள் இதுக்காக கட்டாயமாக நம்மளால் ஒதுக்க முடியும். இது நம்மளுக்காக இல்லை, நம்மளுக்கு ஃப்யூச்சரில் வர சந்ததிகளுக்காக. ஸோ தட் இஸ் ஆல் ஐ ரிக்வெஸ்ட் ஃப்ரம் யூ. லெட் அஸ் ஹோப் ஃபார் அ பெட்டர் பிளானெட், ஒரு பெட்டர் பூமிக்காக நம்ம ஆசைப்படுவோம். Until I see you in my next video, this is Chinmayi saying வணக்கம்.